வாய் இருக்கு பிரதமரா இருக்குன்ற ஒரே காரணத்துல எப்பா உங்க சொத்தை பிடிங்க அவங்க குத்துருவாங்க பண்ண அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க வேடிக்கை பாக்குறதுக்கா இந்த கேள்வி வரும்ல அரசியல் மூலியமாக சட்ட மூலியமா தான் இது எல்லாமே நடக்கும் உயர்நீதிமன்றம் எது இருக்கு உச்சநீதிமன்றம் எதுக்கு இருக்கு அரசியல் அமைப்புகள் எதற்கு இருக்கிறது பத்திரிகையாளர்கள் எதுக்கு இருக்கிறாங்க ஒரு புள்ளி விவரமோ இல்ல ஒரு தரவுகள் இதற்கு முன்னாடி இது போல எதனா நடந்திருக்கா மன்னராட்சி இல்ல ஒரு கொடுங்கோலன் வந்து அப்படியே வந்து கழுத்துல கத்தி வச்சு எல்லாத்தையும் புடிங்கின்னு போறதுக்கு இல்ல மாட்டை அப்படியே அவுத்து நோட்டு கந்து வெட்டி கிடையாது 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடு ஓட்டிட்டு போயிடுவாங்க ஓட்டின்னு போறதுனா மாமனா மச்சானா அங்க இருக்கிற வெட்ட மாட்டான் இல்ல கேள்வி கேட்க மாட்டான் யார் மாட்டுல யாரு கை வைக்கிற அப்படின்னு வருமா வராதா பிரச்சனை கொஞ்சம் சிந்திச்சா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருமா வாயில அதுதான் சிந்தனையே தவறுதுன்னா அது நாட்கள் வருது 20-25 வருஷமா பதவியில இருந்துட்டோம் முதலமைச்சரா இருந்திருக்கோம் பிரதமரா இருக்கும் இல்லைன்னா பதவி போயிடுச்சுன்னா சரி பாரதிய ஜனதா கட்சியே ஜெயிக்குது RSS வேற யாருன்னா கொண்டு வந்துச்சுன்னா யோகி வேலை செய்யாம விட்டுட்டாருன்னா பட்னாவிஸ் பழச நினைச்சிட்டாருன்னா எடியூரப்பா வீட்டிலேயே இருந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து எனக்கு கிடைக்கல முதலமைச்சர் நான் அன்னைக்கு விட்டேன் நான் உழைச்சேன் என்ன ஆக்கல நான் வந்து எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்கணும் இதே மனநிலையில வசுந்தரா ராஜி போயிட்டாங்கன்னா